குவைத்தில் உள்ள எம்டிசி நாசர்பத் என்ற நிறுவனத்தில் பணியாளர்களாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த நிறைய ஒரு 7க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக செய்தி வந்திருக்கிறது. அதில் நமது மாவட்டத்தைச் சேர்ந்த நமது கோவில்பட்டி பகுதியில் உள்ள வானரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக தகவல் வரப்பட்டுள்ளது. அவர் அந்த நிறுவனத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றார். 42 வயதை இழந்தவராக இருந்து அவருடைய குடும்பம் இன்றைக்கு மிக துக்ககரமான இந்த சம்பவத்தில் அவர் குடும்பம் மட்டுமில்லாமல் இந்த கிராமம் மட்டுமில்லாமல் இந்த பகுதி மக்கள்லாம் மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்த வருத்தத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அரசு உடனடியாக அந்த இறந்த மாரியப்பனுடைய உடலை இங்கே அனுப்பி வைப்பதற்குண்டான பணிகளை மிக விரைவாக செய்ய வேண்டும். நிவாரணமாகவும் அந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையும் உயர்த்தி அதிகப்படியான அளவில் வழங்க வேண்டும் என்பதை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அரசும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த இறந்த மாரியப்பனுடைய ஒரு மனைவி கற்பகலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகள் விமலா என்ற மகள் 11 வயதிலையும் கதிர் நிலவன் என்ற ஒரு மகன் 9 வயது நிரம்பிய நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தின் எதிர்காலமே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழக அரசு மத்திய அரசும் உதவி செய்ய வேண்டும். மத்திய அரசு ஏதோ உதவி செய்ததாக செய்தியில் வரப்பட்டுள்ளது. மாநில அரசும் அது உண்டான குடும்பத்திற்கு அவருடைய எதிர்காலத்தின் நலனை கருதி எதிர்காலத்தில் அந்த 2 குழந்தைகளுடைய கல்வி மற்ற அனைத்து அந்த குடும்ப சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்கின்ற அளவிற்கு அதிகமான அளவில் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும். அனைத்து அண்ணாவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று ஆறுதலை தெரிவித்து இரங்கலை தெரிவிக்க சொல்லி எனக்கும் தகவல் சொல்லியிருக்கின்றார். அவரின் சார்பாகவும் என்னுடைய இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளேன்.